வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது, ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி மன்னிச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக்கே வீடியோ போட வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலாக வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் என்னென்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, வீடியோ அப்லோட் ஆகவே இல்லை. அது இன்றைக்கி தான் ஷார்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த வாரம் கவலைப்படாதீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவும், சண்டே கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகிறோம். சண்டே 10 மணி கண்டிப்பாக வீடியோ வரும், ஐம் ஷுர். அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து எஸ்பிஐ கேஷ்பேக் கார்டு. ஸோ எஸ்பிஐ கேஷ்பேக் கார்டு, ஏன் இந்த கார்டை நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் கார்டு இன் கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. உண்மையிலே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த சிம்பிள் கார்டு இன் இந்தியா. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பல கார்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஏர்லைன் கன்வெர்ட் பண்ணணும், ஹோட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதை உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. தலை சுற்றி போக்குத்துற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ ரேஷியோ இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா 20 காசு ஒரு பாயிண்ட் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுங்கிறது 10 காசில் இருக்கும். சில இதில் 25 பைசா இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு சில கார்டுக்கு 75 காசு இருக்கும், ஒரு சில கார்டுக்கு 1 ரூபா இருக்கும், ஒரு சில கார்டுக்கு 50 காசு இருக்கும். இன்ஃபினியாலே 1 ரூபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கார்டுக்கு அந்தந்த கார்டுக்கு ஏற்றாப்பில் பாயிண்ட்டில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்பிஐ கார்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஒரே தான் 5% கேஷ்பேக் தான். ஸோ அதனால தான் இந்த கார்டை எடுத்தேன். இந்த கார்டை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பார்த்த கார்டு சொன்ன மாதிரி எஸ்பிஐ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. இந்த கார்டில் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் சாப்பாடு வாங்குறீங்க, ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் போடுறீங்க, அமேசானில் வாங்குறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க, இல்லைன்னா ஆன்லைனில் வேறு ஏதாவது மிந்த்ராவில் துணி வாங்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து பிடிச்சிருக்கு வாங்குறீங்க, வெளிநாட்டில் ஏதாவது வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா 5% கேஷ்பேக் உங்களுக்கு மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாருங்கள், நான் சொன்னேன் பாருங்கள், பிக் கேஷ் ரைட் பேக் கட் யூ அவைல் 5% கேஷ்பேக் அண்ட் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ். எந்த மெர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கேஷ்பேக் உங்களுக்கு வராதுங்க. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி, இன்சூரன்ஸ், ஃபியூவல், ரெண்ட்டு, வேலெட்டு, ஸ்கூலு, எஜுகேஷ்னல், ஜுவல்லரி, ரயில்வேஸ், அதாவது கரண்ட்டு பில்லு, இந்த பில், கரண்ட்டு பில்லு, இன்டர்நெட் பில்லு, அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணால் கேஷ்பேக் வராது, இன்சூரன்ஸ் கட்டினா கேஷ்பேக் வராது, பெட்ரோல் டீசல் போட்டால் கேஷ்பேக் வராது, வாடகை கட்டினா கேஷ்பேக் வராது, அப்புறம் இந்த அமேசான் இந்த பேடிஎம் வேலெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லோட் பண்ணால் கேஷ்பேக் வராது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா, எஜுகேஷன் ஃபீஸ் கட்டினா கேஷ்பேக் வராது, நகைக்கடையில் போய் ஸ்வைப் பண்ணால் கேஷ்பேக் வராது, ரயில்வேயில் போய் ஸ்வைப் பண்ணால் கேஷ்பேக் வராது. ஆமாங்க, இந்த மாதம் ஆன்லைன் நகைச்சீட்டு கட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் கேஷ்பேக் வராது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு கார்டு வேணுங்கிறது. எஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு கார்டு இருந்தால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நகை சீட்டு பே பண்ணால் ஆன்லைனில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க. ப்ளஸ் சில மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் சில அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம தான் தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் எக்ஸ்பிரஸை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வீடியோ வருது பாருங்கள். நகைசீட்டுக்கு மட்டுமே கார்டு தேடுறவங்க மாதத்துக்கு ஒரு 10,000 நகைசீட்டு பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு போகலாம். அதுக்கு ரெஃபரல் லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார்டுன்னு அதில் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை தவிர்த்து நீங்கள் வேறு ஆன்லைனில் எது யூஸ் பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு 5% கேஷ்பேக் ஆக்சுவலாக எஸ்பிஐ கேஷ்பேக் கார்டில். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்பெண்டு, நம்ம நேரில் போய் அனாச்சு ஏதாவது ஒரு கடையில் ஸ்வைப் பண்ணுறோம், வேறு ஏதாவது ஸ்வீட்டு பேக்கரியில் எங்கே போனாலும் ஸ்வைப் பண்ணாலும் 1% கேஷ்பேக்கு. ஆமாங்க, ஏன் 1% கேஷ்பேக்னால் இது வந்து ஆன்லைன் ஸ்பெண்ட் கார்டுனால ஆன்லைனுக்கு 5%, ஆஃப்லைன் நேராக போய் கடையில் போய் ஸ்வைப் பண்ணால் 1%. அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதே இஎம்ஐ, யூட்டிலிட்டி, இன்சூரன்ஸு, ஃபியூவலு, கோல்டு, வேலெட்டு எல்லாமே இதுலேயும் அடங்கும். அதில் என்ன பொருந்தும் அதான் இதுக்கும் பொருந்தும். ஸோ உங்களுக்கு வந்து அதில் 1% கேஷ்பேக் கிடைக்குங்க. இந்த கார்டோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 999, அதாவது 1000 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, 1180 ரூபா இந்த கார்டோட ஃபீஸ். வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்வைப்போ ஆன்லைன் பர்ச்சேஸோ எதுனாலும் சரி, வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் ஃபீஸ் வராதுங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காஸ்ட்டில். ஏன்னா மினிமம் 2 லட்ச ரூபா லிமிட்டுங்கிறப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 15,000 ரூபாய்க்கோ இல்லை 20,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் இந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அமெக்ஸ் மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட சைட்டில் தான் இந்த கார்டு வந்து எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த கார்டு எடுக்கும். ஏன்னா இது வந்து விசா கார்டுனால எல்லா சைட்டு எல்லா இதுலேயும் எடுக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஆஃப்லைனில் போனாலும் 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஆஃப்லைனில் ஒரு சாதா கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. 150 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் தான் தருவான். அது மிஞ்சி போனால் 50 காசு கூட வராது. 150 ரூபாய்க்கு 50 காசுனா
அது எவ்வளோ பர்சன்ட் நீங்களே பாருங்கள். 0.3% ரிட்டர்ன் கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து இதில் 1% கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த கார்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிவார்ட்ஸு எனக்கு இதெல்லாம் தலைவலியே வேணாம்ப்பா, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்வைப் பண்ணுறேன் 5% கேஷ்பேக் ஸ்டேட்மெண்ட்டில் வரணும். அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் 100 ஸ்வைப் பண்ணிங்கன்னா 5 வந்து உங்களுக்கு நீங்கள் 100 ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வந்து திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுருவாங்க. ஆமாங்க. எப்போ வர வைப்பாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க, 15ஆந்தேதி பில் ஜென்ரேட் ஆகும்னா 15ஆந்தேதி பில் ஜென்ரேட் ஆகி 3 நாள் 18ஆந்தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் வந்து 1000 ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, 1000 பில் ஜென்ரேட் ஆகுதுன்னா 50 அவங்க இதில் வந்து கேஷ்பேக்காக வர வச்சுருவாங்க. நீங்கள் 950 மட்டும் கட்டினா போதும். அதுவும் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 2 business days ஆஃப்டர் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ அது ரொம்ப இது. அதே மாதிரி ஃபியூலுக்கு வந்து 1% சர்சார்ஜ் வேவ் ஆஃப் தராங்க. அதுக்கப்புறம் 3 ஆட்-ஆன் கார்ட்ஸ் போட்டுக்கலாம். எந்த காஸ்ட்டும் இல்லாமல் 3 ஆட்-ஆன் கார்டு போட்டுக்கலாம். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, ஒவ்வொரு ஆட்-ஆன் கார்டுக்கும் உங்களுக்கு வந்து அமேசான் வவுச்சர் 500 வவுச்சர் கிஃப்ட்டாகவும் தராங்க. எனக்கு நிறையா அந்த மாதிரி வவுச்சர் வந்துருக்கு. நான் தான் எதுவும் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக நம்ம யூட்டிலிட்டி பில் இருக்குல்ல, யூட்டிலிட்டி பில் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் தர மாட்டாங்கன்னு போட்டிருந்தாங்கல்ல, ஆனால் அது கேஷ்பேக் தர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. gifter.comனு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். GYFTR அந்த gifter.comக்குள்ளே போய் அமேசான் பேன்னு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வருங்க. அமேசான் பே, இந்த அமேசான் இருக்குல்லங்க, இதில் போய் நீங்கள் கார்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் 1000 வவுச்சர் வாங்கி உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் அமேசான் பேயில் லோட் பண்ணிட்டீங்கன்னா 1000 லோட் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எஸ்பிஐ என்ன பண்ணுவோன்னா, இது வந்து பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணி வேலெட் லோடிங்காக கன்சிடர் பண்ணாமல் பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுத்துருவான். ஸோ அந்த கேஷ்பேக் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸு, அப்புறம் கரண்ட் பில்லு எல்லாமே நீங்கள் கட்டலாம். மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கில் நீங்கள் தாராளமாக கட்டலாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் சொன்னேன் பாருங்கள், hassle free. Cashback will be auto credited to your SBI card account within 2 working days of your next statement generation. For details please see card holders terms and conditions. 5% கேஷ்பேக் வந்து ஆன்லைனு, 1% கேஷ்பேக் ஆஃப்லைனு. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் ஃபீ இல்லை. அப்புறம் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவ் ஆஃபு. இந்த இவங்க உலகம் பூரா ஆக்சுவலாக விசாங்கிறதுனால உங்களுக்கு உலகம் பூரா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். இந்தியாவிலையும் எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் வித்ட்ரா கேஷ் ஓவர் 1 மில்லியன் விசா அக்ராஸ் த குளோப். நான் வந்து என்றைக்கு சொல்கிறதான், பணத்தை கிரெடிட் கார்டு மூலிமா எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளோட நோக்கமே என்னென்னா, கிரெடிட் கார்டு வாங்குகிறோம், அதில் உண்டான அட்வான்டேஜஸை எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை செலவு பண்ணி நம்மளால் என்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுக்கிறோம். நம்மளால் எடுக்க முடியலையா, வேண்டாம், அது பக்கமே போக வேண்டாம், கார்டு கூட வாங்க வேண்டாம், பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நம்ம எப்போ அந்த இதுக்கு நம்ம முயற்சிப்போம், அந்த நிலைமைக்கு நம்ம எப்போ வரோமோ, அந்த நிலைக்கு எப்போ வரோமோ அப்போ நம்ம அந்த கார்டை வாங்கி நம்ம தேவையானதை ஸ்வைப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கோம்னா, ஆரம்ப நிலையில் இருக்க நல்ல கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். மாதம் 5000 10,000 ஸ்வைப் பண்ணாலே போதும்னு சில கிரெடிட் கார்ட்ஸோட க்ரைட்டீரியா இருக்குது. அந்த மாதிரி கார்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கார்டை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். என்ட்ரி லெவல் கார்ட்ஸு, லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். இனி அடுத்தடுத்து நம்ம சேனல் நிறையா கார்டு வரப்போகுது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த கார்டை பற்றி வீடியோ. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தாராளமாக கேளுங்க. நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு மென்மேலும் வேண்டும். ஸோ நன்றி, வணக்கம்.